ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர். இன்னையிலேருந்து 100 நாளைக்கு 100 ஷார்ட்ஸ் போடலாம் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு. டே 1 நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஒரு யூகே ரூலை மறந்துடுறாங்க. என்ன அப்படின்னா 20 ஹவர்ஸ் தான் நம்ம ஸ்டூடெண்ட் விசாவில் வேலை பார்க்க முடியும். ஜஸ்ட்டு 21 ஹவர் தானே, 24 ஹவர் தானே, தட்ஸ் ஆல். யூ வில் கெட் டிபோர்ட்டட். 20 ஹவர்ஸுக்கு மேலே 1 மணி நேரம் அதிகமாக வேலை பார்த்தா கூட உங்களை டிபோர்ட் பண்ணிடுவாங்க. டே 2 இங்கே யூகே வந்தோன்னே ஒரு பெரிய கல்ச்சர் ஷாக் என்ன அப்படின்னா, நம்ம ஜஸ்ட்டு ஒரு தாட்டி பேசினாவே நம்ம ஊர் அப்படிங்கும்போது நம்ம ஊரோ இல்லை இந்தியாவில் இருக்கிற யாரை நீங்கள் பார்த்தாலும் ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. பட் யூகே பீப்புள் அப்படி கிடையாது. ரொம்ப ரொம்ப கன்சர்னாக இருப்பாங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எல்லாமே கேட்பாங்க. ரொம்ப கைண்டாக இருப்பாங்க. சாரி, தேங்க்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. பட் கொஞ்சம் டிஸ்டண்ட்டாக தான் இருப்பாங்க. சீக்கிரமாக உங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆக மாட்டாங்க. ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க உங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு. டே 3 நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் ஜிபி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. 2-3 மந்த்ஸ் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு 7 நாளுக்குள்ளேயே அந்த ஜிபி ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருங்க. ஏன்னா அந்த ஜிபி ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு ஜிபி நம்பர் வரத்துக்கே ஒரு 1 மந்த் ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இங்கே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உடம்பு சரியாமல் போகுது, ஒரு சின்ன பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே நீங்கள் ஜஸ்ட் 111க்கு கால் பண்ணி என்ன பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிடுங்க. ஏன்னா அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே மினிமம் 3 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் கிடைக்கும். டே 4 யூகேல பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிறது ரொம்ப ஈஸின்னு சொல்லுவாங்க. நம்பாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக தேடுங்க. அண்ட் ஒரு டிப் என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் இல்லை டிசம்பர் இந்த 2 மந்தில் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கும். மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். டே 5 இந்த ஒரு விஷயத்த உங்கள் லேண்ட்லார்ட் சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் டெபாசிட் பண்ணுற காசு டெபாசிட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறதுக்குள்ளே தான் வரும். திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்லாம் அவங்க சொல்ல முடியாது. டே 6 பிஎஸ்டபிள்யூ வாங்கிட்டாலே வேலை கிடச்சிரும் அப்படிங்கிறது ஒரு மித். உங்களோட ஸ்கில்ஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் ரெஸ்யூமில் என்ன போடுறீங்க, அண்டு நீங்கள் அந்த எம்ப்ளாயருக்கு என்ன வேல்யூ க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ பிஎஸ்டபிள்யூ கிடச்சிட்டாலே வேலை கிடச்சிச்சின்னு அர்த்தம் கிடையாது. டே 7 யூகேயில் உங்கள் யூனிவர்சிட்டி கிட்டேருந்து வர மெயிலோ இல்லை நீங்கள் அப்ளை பண்ண ஜாப் கிட்டேருந்து வர ரிப்ளைவோ எல்லாமே கொஞ்சம் கோல்டாக இருக்க மாதிரி இருக்கும். அது நீங்கள் ரொம்ப அந்த மாதிரி எடுத்துக்க வேணாம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களோ, ரொம்ப நம்ம பயப்படணுமா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க வேணாம். அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ரெஸ்பெக்டபுளாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தப்பாக எடுத்துக்க வேணாம். டே 8 யூகேயில் கவுன்சில் டேக்ஸ் நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. கவுன்சில் டேக்ஸ் நம்ம கட்ட தேவையில்ல. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிறனால. எக்ஸம்ஷன் மட்டும் அப்ளை பண்ணி ஸ்டூடெண்ட் எக்ஸம்ஷன் சர்டிஃபிகேட் ஆன்லைன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வாங்கிக்கணும். அவ்வளோதான். டே 9 ஒரு யூகே ரூலை நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக பிரேக் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னா, நடைபாதையில் சைக்கிள் ஓட்டுறது. இங்கே இருக்கிற ஃபுட்பாத்ஸில் சைக்கிள் ஓட்டுறது அப்படிங்கிறது இல்லீகல். ஃபைன் பெருசாக போடுவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. டே 10 உங்களுக்கு நீங்கள் கன்சல்டன்சி மூலிமா வந்திருந்தாலும் சரி, நீங்களாக சர்ச் பண்ணி அப்ளை பண்ணி எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்திருந்தாலும் சரி, நிறையா விஷயம் இங்கே புதுசாக இருக்கும். கைட் பண்ணுறதுக்கு யாருமே இங்கே இருக்க மாட்டாங்க. நீங்களாக ஒவ்வொரு விஷயமும் தேடி கண்டுபிடிச்சி கேட்டு லேர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது யூனிவர்சிட்டி கிட்டேயா இருக்கலாம், இல்லை வெளியில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயா இருக்கலாம், இல்லை நீங்கள் பார்ட் டைம் ஜாப் போகிற இடத்துலையா இருக்கலாம். எல்லா இடத்துலையும் நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் கேட்டு கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் உண்டு.